இன்னைக்கு எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்னை கிண்டல் பண்றான். இந்திக்காரனே என்ன கிங் மேக்கர்ன்றான். ஒரு படத்துல சொல்லல, நான் வந்து கிளாஸ் லீடர் ஆயிட்டா என்ன கேப்டன் எல்லாரும் கூப்பிடணும். இந்த பசங்க படத்துல வருங்க, வச்சுனுங்கிறதே ரெண்டு, இதுல வந்து கிங் மேக்கர்னு ஒரு கூப்பிட்டு வராங்களா, அதுவும் இந்திக்காரன். அங்கீகாரன்ற பேர் அமைச்சர்கள் இடம் கொடுத்துட்டு, ஏய் சோபாவுக்கு வேலை பண்ணவன் தானே நீ, அப்படி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தினாங்க பாருங்க. அப்போ விஜய் அவர்கள் இங்க இருக்கிற இந்த ஜனநாயக சக்திகளுக்கு வந்து ஒரு வலு சேர்க்கிறாரு அப்படின்னு அர்த்தமா? கூட்டு வச்சு செருப்பாலாட்சி மாதிரி இது. குழல் துப்பாக்கியில் இந்த 2 பேரல்கள் தான் கொண்டு வரும். ஒன்று சும்மா தானே, நான் தான் சொன்னேன், சும்மா கருத்தை எடுத்து ஊட்ட வச்ச கூட அடுப்பு உதவும், இது எதுக்கு 3வது அங்கே துங்கி நிற்குது? விஜய் அதை தாண்டியான், பராக் ஒபாமாவை தாண்டி அவ்வளவு நேர்த்தியா சொன்னது உலகத்திலேயே இவர் ஒண்டி தானா. ஒபாமா விட பெரியாலாம் யார் தெரியுமா சொன்னது? பேரை சொல்லத்துக்கு முன்னாடி சிரிக்கிறீங்க. திருமாவளவன் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், வைகோ கம்யூனிஸ்ட், ஐயோஎம்எல், காரல் மார்க்ஸே இவன் தாயா. அந்த தாடி கொஞ்சம் தான் வளர்ந்துக்குது, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா முழு காரல் மார்க்ஸ் அப்படின்ட்டாரு சார். அப்போ இத்தனை போலிகள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர் என்ற பெயரில், ஆளுமைகள் என்ற பெயரில் இருந்திருக்கிறார்கள், திருமாவளவன் உட்பட. இதுல நம்ம வந்து விஜய் அவர்களே, எப்பா எங்க ஆளுங்களை, எங்க தலைவர் மாருங்களை எங்களுக்கே ஒரு ஐடென்டிஃபை பண்ணி விட்டப்பார். அது வரைக்கும் நன்றி சாமி. இளைய பரதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். 2 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வந்து சிதம்பரம் வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காரு சார். அதுவும் 6 மணிக்கு மேலே ஏதோ கரண்ட் கட் ஆயிருச்சு, அந்த டைமில் இருட்டிலேயே பேசியிருக்காங்களாமா, 1 மணி நேரம் பேசியிருக்காங்களா, ஏசி கூட இல்லாமல் என்கிட்ட ரொம்ப பேசினார் அப்படின்ட்டு. என்ன சார், விசிகாவையும் திமுகலேருந்து பிரிச்சுட்டு போலான்ற ஒரு ஐடியாவில் வந்து பேசியிருக்காங்களா? அவர் எங்கே இருக்காருன்னு அவருக்கு தெரியல. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? டெல்லியில் போனால் எல்லாரும் கிங் மேக்கர்ன்றாங்களாம். ஆமாம் சார், சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு பாருங்க, கிங் மேக்கர்னா ஹிந்தியில் எப்படி நம்ம ஊரில் தெரியாமல் எப்படி அந்த ஊரில் எல்லாரும் தெரிஞ்சு தெரியலையா? எல்லாம் அதை போட்டு ட்ரோல் பண்ணிங்கிறா. ஐயா வச்சுனுங்கிறதே 2, இதில் வந்து கிங் மேக்கர்னு ஒரு கூப்பிட்டு வராங்களா, அதுவும் இந்திக்காரன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த நிலையில் வந்து சிதம்பரம் அவர்கள் வந்து பார்த்துட்டு போனதான் சொல்கிறாங்க. என்ன பேசியிருப்பாங்க தெரியலையா? இல்லை சார், ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாச்சு, காங்கிரஸ் வெளியே வந்தாச்சு, இப்போ ஐயுஎம்எல்லும் வந்தாச்சு, மிச்சம் மீதி முக்கியமாக ஓட்டிட்டு இருக்கிறது விசிகா மட்டும்தான் சார். அவரையே சொல்ல வச்சிடலாம் இல்லையா? அவர் அது நீங்கள் முதல்ல சொன்னார், நான் வந்து ஆதரவு தான்னாரு. அப்புறம் உள்ளே போயிட்டாரு. உள்ளனா இது அமைச்சரவை உள்ளே போயிட்டாரு. அப்போ நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லை, தாவேகா கூட்டணியும் இல்லை, நாங்கள் எப்போ நினைச்சாலும் மந்திரி சேப்பை விட்டு வந்துடுவான். ஏன்னா எல்லாரும் போய் வன்னியரசை பார்க்குறான், என்னைய வந்து பார்க்க மாட்டேறானுவா அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதில் இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆளை நிற்க வச்சேன், கர்மம் அதை ஜெயிச்சிருந்தா கூட அதை ஆக்கி விட்டுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிக்கலும் அதில் இருக்குது. இந்த நிலையில் சிதம்பரம் வந்து பார்த்துட்டு சார் அதை பெருமையாக வெளியில் போடுறான் சார். ஏசி கூட இல்லை. செட்டியார் வந்து பாவம் புழுக்கத்தில் நின்று, அப்படி என்னையா இருட்டில் என்னையா அயோக்கியனுக்கு வேலை, இருட்டில் என்னையா நல்லவனுக்கு வேலை, சரி அப்புறம் தான் நாளைக்கு தான் பேசுங்க, இல்லை காரில் ஏசி போட்டு அதில் உட்காந்து பேசுங்க, அப்படி தாங்குறானா செட்டியார. ஒரு ஏசியே இல்லாத ஒரு அப்படி இது 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 என்ன மாதிரின்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்னை கிண்டல் பண்ணுறான். இந்திக்காரனே என்ன கிங் மேக்கர்ன்றான். ஒரு படத்தில் சொல்லலை, நான் வந்து கிளாஸ் லீடர் ஆகிட்டா என்ன கேப்டன் எல்லாரும் கூப்பிடணும். இந்த பசங்க படத்தில் வருமே அந்த மாதிரி இருக்கு. இப்போ அவர் எந்த பக்கம் நிற்கிறாரு, எந்த கூட்டணியில் இருக்காரு, இந்தியா கூட்டணியா இல்லை என்டிஏ கூட்டணியா இல்லை இது தேசிய ஜனநாயகம் என்னென்னு சொல்கிறாங்களே மதசார்பற்ற மண்ணாங்கட்டி கூட்டணியா, எதுன்னே தெரியாமல் அவங்கிறான் சார். அதாவதுங்க இந்த விஜய் அரசியலுக்கு வந்தது நமக்கு 1000 முரண்பாடு, இந்த ஒன்றுமே திருடா விவரம்லாம் வைக்கிறானுவா, ஒரு ரீல்ஸாக எடுக்கிறானுவா, அப்படி இப்படின்னு சொன்னால் கூட சார் எல்லாத்தையும் ஆட்சி காலி பண்ணிட்டாரு. பார்த்தீங்களா, ரொம்ப குழப்பத்தை பண்ணிட்டாரு சார். கடையை மூடுங்கடா எவனும் தெரியும். அதாவதுங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே விஜய் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாருன்னு. அங்கீகாரம் கொடுக்கட்டும் சார், ஆனால் ஒரு அசிங்கப்படுத்தி அங்கீகாரம் கொடுத்துருக்காரு தெரியுமா? சோபாக்குள்ளே பஞ்சு இருந்ததோ பணம் இருந்ததோ, முந்தா நாள் கூட புலம்புனார் சார் வேலூர்ல. திருமாவளவன் இது என்ன இருந்ததோ நமக்கு தெரியல, வாங்கினவங்க கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அங்கீகாரன்ற பேர் அமைச்சர்கள் இடம் கொடுத்துட்டு, ஏய் சோபாவுக்கு வேலை பண்ணவன் தானே நீ, அப்படி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தினாங்க பாருங்க. அப்போ விஜய் அவர்கள் இங்க இருக்கிற இந்த ஜனநாயக சக்திகளுக்கு வந்து
ஒரு வலு சேர்க்கிறாரு அப்படின்னு அர்த்தமா அது? கூட்டு வச்சு செருப்பால் அடிச்ச மாதிரி அது, இல்லை கூப்பிட்றதுக்கு முன்னாடி செருப்பால் அடிச்ச மாதிரி அது. இப்போ நம்ம என்னதான் நீங்கள் உண்மையிலே ஒரு பணமே வாங்காமல் இருக்கட்டும், என்ன சொல்லுவான் அவர்? வந்து சொல்கிறார், இவங்க அந்த சோபா வந்து ஆஃபீஸில் தாங்க, அதை வந்து பிச்சு பாருங்க. எவன் போய் பிச்சு பார்ப்பான் உள்ள? ஓ, அது நேச்சர் தான். பணம் வந்து ஒரு பொட்டியில் போட்டு காரில் கூட அமுச்சு விடலாம், இல்லை ரிட்டையரா அது பார்த்து சரி பண்ணுன்னா சரி பண்ணிருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அது சோபாவில் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு இமேஜை உண்டு பண்ணுறான்ல, இவங்கெல்லாம் சோபாவுக்கு விலை போனவன், ஒவ்வொருத்தன் ஒரு டீக்கு விலை போயிடுவான். முன்னாடிலாம் பேசுவாங்க, இராணுவ ரகசியங்களை பாட்டிலுக்கு காட்டி கொடுத்துட்டாங்க அப்படிலாம் பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்களே அசிங்கப்படுத்தி உன்னை ஒரு ஆளா நிறுத்தியிருக்காரு. அது கூட தெரியாம சமூக நீதி காத்துட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு. இது இது சார், அது வந்து விஜய்க்கு ஒரு தேவை. ஏன்னா திருப்பி நான் வந்து தேர்தலில் நிற்க முடியாது. எனக்கு இவ்வளோ போட்டதே அதிசயம், எப்படி போட்டானுன்னு தெரில. இந்த 108 வந்து அதுலேயும் பல பேர் சொன்னா, மிஷினில் தட்டானுவான்னு. மிஷினில் தட்டானுவலா, ஜனகம் போட்டானுவலா, எதுனே தெரியாமல் நான் வாங்கி வச்சுக்கின்னு இது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் மூச்சு நிற்கிறேன். இந்த நேரத்தில் இவனுங்க வேற வம்பெடுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு, இல்லை பேசுகிறாரு, என்னவோ பண்ணுறாரு சார். அதில் ஒரு நியாயம் இருக்குது சார். நீங்கள் நேற்று வரைக்கும் எதுன்னுட்டு நாங்கள் தான் கொள்கை கூட்டணி, திமுக எஃகு கோட்டை, எவனாலும் உடைக்க முடியாதுன்னு சரி. இரட்டை குழல் துப்பாக்கினா மூன்றாவது குழலாக வீசிக்க சும்மா தானே வச்சுருந்தாங்க. நான் அப்பயே சொன்னேன்ல, இரட்டை குழல் துப்பாக்கியில் இந்த 2 பேரல்கள் அதை தான் கொண்டு வரும். ஒன்று சும்மா தானே. நான் தான் சொன்னேன், சும்மா கருத்தை எடுத்து ஊட்ட வச்ச கூட அடுப்பு உதவும், இது எதுக்கு 3ஆவது அங்கே துங்கினுக்குது? வேலைக்காரத்து வெளியே இருந்தானா உள்ள இருந்தானு ஒரு பழமொழி தெரியுமா? அந்த மாதிரி எதுக்குன்னு சொன்னோம். அப்போது இந்த 3ஆவது குழல் 2 குழலுக்கு சொல்லாமையே கைண்டு வந்துச்சு பேர். அதில் நான் வந்து பல மடங்கு வந்து விஜய் அவர்களை நான் மனதார வாழ்த்துக்கிறேன் சார். சார் வச்சார் பாரு மனுஷன். ஏன்னா நான் அண்மையில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். சார் அதாவது இந்த ஓத்து எடுக்கிறாங்கல்ல, உறுதிமொழி, பதவியேற்பு உறுதிமொழி, அதை உலகத்திலேயே, இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே 2 பேர் தான் படிக்காமல் பார்க்காம படிச்சாங்களாம், சொன்னாங்களாம். ஒருத்தர் வந்து ஒபாமா, அமெரிக்க பிரசிடென்ட். அதில் கூட ஒபாமா அந்த உறுதிமொழி சொன்னார் இல்லையா, அதில் 2 வார்த்தையை விட்டாராம். அப்புறம் அது நீதிமன்றத்துக்கு போச்சான். நீதிபதி என்ன பண்ணாலும் ஏன் முன்னாடி சொல்லி ஆனாராம். அப்புறம் ஏதோ 2வது தடவை சொல்லி அந்த பதவி ஏற்பை உறுதிப்படுத்தாங்களாம். சார் விஜய் அதை தாண்டியான், பராக் ஒபாமாவை தாண்டி அவ்வளவு நேர்த்தியா சொன்னது உலகத்திலேயே இவர் ஒண்டி தானா. ஒபாமாவோட பெரியாலாம். யார் தெரியுமா சொன்னது? என்ன பேரை சொல்லத்துக்கு முன்னே சிரிக்கிறீங்க? நம்ம வைக்கோக்காரு. ஐயோ சார், மானங்கட்டு இருக்கலாம், ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்று மானங்கட்டு வயிற்றுக்காக பொழப்பு நடத்தலாம் சார். சார் இப்படியா சார்? ஒபாமா லெவல்லா சார்? முடிஞ்சு போச்சா? ஏற்கனவே மன்னிப்புகள் கனிமிடம் மன்னிப்புகள்னு பாதி திமுகவும் பீச பிடிங்கிச்சு. ஏதோ சார் இதில் நான் ஒன்று யோசித்தேன் சார். இப்போ மனுஷனை பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்துட்டு வந்து இப்படின்றாரு கட்டபொம்மை வசனம் மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ்லாம். நீங்கள் நல்லா அவனை கவனிச்சு பாருங்க. வைகோவின் மகன் வையாபுரிக்கும் வையாபுரி துரை வைகோ தான் சொல்றீங்களா? அவங்க பிள்ளைக்கும் நம்ம மல்லை சத்யாவுக்கும் பிரச்சனை வந்து இல்லை சார். நான் அப்போ உண்மையிலே நினச்சேன் சார், இன்னும் ஒரு 4-5 நாளில் எதனா ஆயிடுச்சுன்னா எப்படா நம்ம போக மாட்டோமான்னு. அப்படி தடுமாற்றம், அப்படியே இப்போ மூச்சு நின்றுற மாதிரி இப்படி பேசினார். நான் உண்மையிலே உடம்பு ரொம்ப பாவம். வைகோ ரொம்ப வயசாயிருச்சு. அவர் பேசுறது கூட ரொம்ப பார்க்குறவங்களாம் ஐயோ தலைவா. அப்போ அது பழைய காலமாக இருந்தால், திமுகலேருந்து பிரிஞ்சு வந்த காலத்தில் இருந்த வைகோவாக இருந்தால் இன்னும் பல பேர் தீ குச்சி செத்துருப்பான். இப்போ அதை பார்த்துட்டு டீ குச்சினே பார்க்குறான், என்ன ஆள் தடுமாட்டாரோ அப்படின்னு. அப்போல்லாம் நினச்சார். நான் கூட நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஏங்க என்னங்க என்ன பாவம் நரம்பு தலைச்சு எதனா ஆகி போச்சா, என்ன உடம்பு எதனா ஒன்றும் சரியில்லைன்னா கொஞ்சம் பேர் ஆமாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் நடிக்கிறான் நாங்கள். இப்போ தான் சார் தெரியுது. அப்போது தன் மீது ஒரு சிம்பதி ஏற்படுத்தணும், தன் பிள்ளை மீதும் அது வரணுன்றதுக்காக என்னையா மனுஷன் வந்து இப்படி கடைசி காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு, இந்த நேரத்தில் இந்த மனுஷனை நோடிக்கிறான் பார் சத்யா நல்லா ஆளா அப்படின்னு வரணுன்றதுக்காக ஒரு நடிப்பை நடிச்சு இன்னைக்கு பார்த்தா மஞ்சள் அரைத்தாயா
பெண்களுக்கு பெண்களுக்கு அதை எடுத்தாயா இதை எடுத்தாயா வசனம் பேசுற அளவுக்கு இருக்காரு சார். ஆமா சார், கருவேல மரத்தை போய் அவரே பிடிச்சா இருக்கிறாரு பாருங்க. அப்பேற்பட்ட மனுஷனை ஒன்றும் இல்லாம காலி பண்ணிச்சு பத்தியா. இதை விட இன்னொன்னு, இந்த சி மகேந்திரன் நல்ல நண்பர், நல்ல தோழர், நல்ல இனிமையான ஒரு பழகுது. அவர் மனசுல அழைக்க சி மகேந்திரன். கம்யூனிஸ்ட். காரல் மார்க்ஸே இவன் தாயா. அந்த தாடி கொஞ்சம் தான் வளர்ந்துக்குது, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா முழு காரல் மார்க்ஸ் அப்படின்ட்டார சார். அப்போ இத்தனை போலிகள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர் என்ற பெயரில், ஆளுமைகள் என்ற பெயரில் இருந்திருக்கிறார்கள், திருமாவளவன் உட்பட. திருமாவளவன் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், வைகோ கம்யூனிஸ்ட், ஐயோஎம்எல், இந்த மாதிரி பல பேர் முகத்தெரிய. ஏய், இவெல்லாம் இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்தி இருந்துக்கிறானோ, இவனுங்களை பெரிய புரட்சியாளர் நினைச்சீங்கன்னு நீங்க பின்னாடி ஃபயர் விட்டுருந்தீங்கல்ல, எல்லா ஃபயரும் பாரு இங்க பாரு எப்படி மண்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் பண்ணார் தெரியுமா. உண்மையிலேயே நமக்கு இதுல நம்ம விஜய் அவர்களே, எப்பா எங்க ஆளுங்களை, எங்க தலைவர் மாருங்களேன், எங்களுக்கே ஒரு ஐடென்டிஃபை பண்ணி விட்டப்பார். அது வரைக்கும் நன்றி சாமி. ஓகே சார். அடுத்தது இப்போ வன்னியரசு அவர்கள், சமூக நீதித்துறை அமைச்சர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இஸ்லாமியர்கள் கைதிகளை விடுதலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு சார். எதுக்காக சார் அவங்கள மட்டுமே இப்ப டார்கெட் பண்ணி விடுதலை செய்யணும்னு நினைக்கிறாங்க? உங்க ஆளுங்களை என்ன பண்ண சொல்லுங்க. யார் சார்? உங்க ஆளுங்களா? இந்துக்களா? பண்ண சொல்லுங்க, நம்ம பார்த்து பண்ணிடலாம். அதுக்கு ஆளுநர் இருக்கிறாங்க. யாருடைய அழுத்தம் சார் இது? பண்ண சொல்லுங்க சார். சும்மாவே உங்களுக்கு அப்படி ஓசிலே வேலை விட்டுருவாங்களா? ஏதாவது பண்ண சொல்லுங்க, பார்த்து பண்ணிடலாம். ஆளுங்க இருக்கிறாங்க, கலெக்ட் பண்ணுவோம். வேற ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறாங்க சார். அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்க போகுது? ஒருவேளை தெலுங்கு சமுதாயம் சேர்ந்த ரெட்டி அவர்கள் தமிழ்நாட்டுல அமைச்சரவையில் அதிகமா இருக்காங்க, மக்கள் அந்த பர்சன்டேஜ் கம்மியா இருக்காங்க, ஆனா அதுல அதிகமா இருக்காங்க. திடீர்னு நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டாந்து, எப்பா ரெட்டிலாம் கம்மியா தான் இருக்கீங்க, நீங்க 3 அமைச்சர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சமுதாயம் போராட்டம் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ண மாட்டாங்களா சார்? அது எப்படி சார்? உன்னோட அளவு எவ்வளோ? ஒரு வீட்டுல 5 பேர். ஒருவேளை அந்த சமுதாயத்தில் நல்லா படிச்சவங்க அதிகமா இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படிங்கும்போது, அப்ப படிச்சவனே எல்லாத்தையும் எடுத்துன்னு போடுவீங்க, மற்றவங்களாம் நக்கின்னு போகணுமா? எப்படி இதுல போன திமுக கவர்மெண்ட் மாதிரி இருக்குது. 8 பேர் 9 பேர் தெலுங்கர்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்துட்டான். எஸ் நாங்க கத்தணும். இல்லையா, ஒன்னே ஒண்ணு கொடுத்து வச்சுக்கிறேன். நாங்க இன்னும் கடைசி வரைக்கும் கத்தி, கடைசியில ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு உன் காலில் விழுந்தாரு, உன் புள்ள காலில். சரி, எப்படியோ ஒன்று கொடுத்தியா? முதலாக உயர்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கொடுத்துருக்கோம், இது பெரிய திராவிட மாடல் ஆட்சி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க சார். ஆக்சுவலாக அதாவது உண்மையான சமூக நீதி மாற்றம்ங்கிறது எவனுக்கு எது மறுக்கப்படுதோ அதோட தலைவர் அவன் ஆக்குறது. அதுதான். அது பழி வாங்குறது இல்லை. இவங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டான், ஏன் இவன் அந்த இடத்துல நிற்கக்கூடாதா அப்படின்னு. அதை மாதிரி தான் இவங்க சொன்னாங்க. உங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் இதில் நாங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒருத்தரை ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னாங்க. உங்கள் லட்சம் தான் எங்களுக்கு தெரியுமே. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னீங்கல்ல, அதாவது துண்டெடுத்து தோளில் வச்சுக்கணும், செருப்படுத்து தலையில காலிலே வச்சுன்னு போன, காலில் இல்லை தலைமையில் வச்சுன்னு போன சமூகத்திலிருந்து ஒருத்தரை மேயர் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு எஸ்சி ஆளை விட்டு சொல்ல விட்டானோ. ஒரு ரெண்டதானம் இல்லாத ஆளை விட்டு அவர் பாடநூலர் ஒன்று தலைவராக இருந்தார். அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தரை நாங்கள் மேயர் ஆக்கி அழகு பார்த்துருக்கிறார். இந்த தடவை பிரியா மேயர் ஆகலாம் கூட, அதிமுகவிலேருந்து யாராவது ஜெயிச்சிருந்தாலும் ஒரு பெண் மேயர், அதுவும் எஸ்சி. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு 3ஆவதா ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்திருந்தா கூட ஒரு கூட்டணி அமைச்சு அங்கே தேடி இங்கே தேடி அங்கே எடுத்து இங்கே எடுத்து போட்டு ஒரு கூட்டணி வந்தால் கூட ஒரு பெண் எஸ்சி, அதான் கோட்டா. அதெல்லாம் ஆக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கோட்டாவில் வேற வழி இல்லாமல் ஒரு பிள்ளைய ஆக்கிட்டீங்க. ஒன்று சமூக நீதி அரசு இது. அப்படி இருந்த சமூகத்திலேருந்து ஒருத்தரை மேயர் ஆக்கியிருக்கிறோன்னு கதை விட்டாங்க. ஒரு தடவை நம்ம ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தார்ல, அப்போ ஒரு எஸ்சி ஆண், அதற்கான டேர்ம் அது. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டாந்து கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் நிற்க வச்சார். அப்போ கந்தசாமி சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நம்ம விருதாச்சலம் பக்கத்தில் சொந்த ஊர். அவர் ஒரு பறையர். அவர் சிங்கா மாறிட்டார். நடப்போங்கிற நீங்களும் உங்கள் ஜாதி என்ன சிங்கா மாறிட்டார். அப்போது அவர் நிறைய பேர்கிட்ட பார்த்துக்கிட்டு ஒன்றும் செட் ஆகலை, அதை ஏற்று பண்ணுறதுக்கு. அப்போ நான் கடைசியில் என்னையை பார்த்து பாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10-20 இயக்க தலைவர்களாக போய் கவர்னர்லாம் மனு கொடுத்தோம். இது டேர்ம்ஸ் படி
எஸ்சி ஆணுக்கு உரியது, ஒரு எஸ்சியானு எங்களுக்கு தெரியல ஸ்டாலின், அவர் எப்படி இதில் வராரு, அப்போது இது சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ ஒரு 10 நாளில் தேர்தல் அந்த நகராட்சி தேர்தல் வந்தது. அப்போது கவர்னர் போய் பார்த்துட்டு வந்தோம். ஒன்றும் பெருசாக நடக்கலை. வந்து கந்தசாமி சிங் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி நைட்டு வந்து என்ன மூர்த்தி, ஒரே மன வேதனையாக இருக்குது, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம், வந்து நாமினேஷன் நாளைக்கு போட போகிறாங்க. நான் சொன்னேன், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டோம், தேர்தல் நடந்து முடிவிட்டோம், அப்போ நீதிமன்றம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று இல்லை, தேர்தல் நடந்துனா இப்போ நமக்கு கேஸ் போட்டோம்னா அந்த பீரியடு முடியறது வரைக்கும் அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச பிறகு தான் வந்து ரிசல்ட் வரும் மூர்த்தினாரு. நான் சொன்னேன், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுட்டோங்க, நீங்கள் தூங்குங்க, நான் காலையில் வந்து பார்க்குறேங்கன்னு சொன்னேன் சார். அப்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா, அப்போ பிரார்த்தனா தேட்டருக்கு எல்லோரும் சினிமா போய்ட்டோம். வீட்டில் போயிட்டுக்கிட்டு செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வீட்டில் வந்து படுத்துட்டு 3 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி கந்தசாமி சிங்கு உடம்பு சரியில்லை, இறந்துட்டாரு, கொஞ்சம் வாங்க. அப்போ ஒரு பெரிய அட்வொகேட் வீட்டில் தான் அவர் தங்கியிருந்தார். அப்புறம் நேராக நான் போய் அவரை போய் அப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டாந்து, அப்புறம் அன்றைக்கி இருந்த கவர்னர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு தான் கேட்டார், இந்த மாதிரி கந்தசாமி சிங் இறந்துட்டாராமன்னு. அப்புறம் மலர்வெல்லாம் வச்சாங்க. ஏன் அந்த கவர்னர் அதை கேட்டார்னா, எவ்வளோ தூய்மை இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, உள்ளாட்சி பொறுப்புகளை இடஒதுக்கீடு, அதுக்கு வந்து வர்றதுக்கு காரணமே இந்த கந்தசாமி சிங் அட்வொகேட்டும் மறைந்த முன்னாள் மேயர் வைபா இருக்கார்ல, அம்பேத்கர் மக்கள் இயக்க தலைவர் வைபா, அவங்க 2 பேரும் தான் கேஸ் போட்டு அதை வந்து உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடை கொண்டு வந்தவங்க. அப்போது ஒரு தடவை இவரோட எளிமைக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இவர் இந்த சிங்குன்னு தலப்பா கட்டு இருப்பார். நம்ம போனோம்னா அந்த புதுப்பேட்டில் அந்த ஜனங்க ரோட்டோரம் இருக்குங்களா, அவங்க கூட பார்த்துன்னு இருப்பார், போவார் வருவார். ஒரு இந்த சூரிய ஒளியில் வந்து இந்த ரிக்ஷா மிதிக்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பெடல் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சி என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. அது ஒன்றும் பெருசாக. அப்புறம் இவர் ஆளை பார்த்தானே இவரோட கண்டுபிடிப்பையே ஒன்று பார்க்குறாங்க அப்படின்னாரு. ஒரு தடவை கவர்னர் போய் பார்த்தாராம். கவர்னர், ஐயோ என்னையா நீ இந்த தலைப்பா இப்படி அழுக்காக இருக்குது, எங்கள் மதத்தில் இப்படிலாம் கட்டக்கூடாது, இதெல்லாம் மத தோஷம் இது அப்படின்னு ஒரு 4-5 அந்த தலைப்பாக டர்பன்டைன் பெருசாக எல்லாம் இருக்கும் வேட்டி மாதிரி அதை கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே அடுத்த வாரம் திருப்பி ஒரு போயிருக்காரு. திருப்பி பார்த்தா அழுக்காந்துக்குது. ஐயோ போன வாரம் தானே கொடுத்த ஒரு 4-5, இன்னும் திரும்ப அழுக்காந்து நிற்கிற அப்படின்னு ஒன்று. எத்தனை போனேன் அங்கே ரோட்டில் பார்த்துக்கிறேன், எங்கள் ஆளுங்க கட்டுறதுக்கே வேட்டி இல்லை அப்படின்னு இந்தாப்பா 4 ஒன்று கொடுத்துட்டேன். அவன் மானத்தை மறைக்கிறது முக்கியமாக, என் தலைமை முக்கியமானாரான். அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையானவர். இந்த நிகழ்வை இவரோட ஃபோட்டோ வந்து படத்திறப்பு வந்து பார் கவுன்சிலில் நடக்குது, சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதெல்லாம் கவர்னர் இதை சொல்கிறார். அவ்வளோ நேர்மையானவர். அவர் அந்த மன அழுத்தத்திலே செத்து போயிட்டார். நம்ம எப்படி இவர்கிட்ட கிளைம் பண்ண முடியுமா? அதால் இவங்க எப்படி உருட்டுறாங்க பாருங்க. அப்போது இப்போ இவங்க தான் வந்து எஸ்சிக்களை வந்து இவங்க வாழ வச்ச மாதிரி. இப்போ ராஜாஜி அமைச்சரவையில் 1937 38 வரைக்கும் முனுசாமி பிள்ளைன்னு இந்த வேளாண்மை துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தார். அப்புறம் 1938 MC ராஜா வந்து சென்னை மாகாண சட்டமன்றத்தில் இருந்தவர். அப்போ இந்த எஸ்சிக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே நுழையலான்ற ஒரு சட்ட முன்னோடிவை 1939 கொண்டு வராரு. அப்போ அந்த சட்டத்தை வந்து சரி ஓகே அக்செப்ட் பண்ணது ராஜாஜி தானே, கோயில் நுழைவு போராட்ட சட்டத்தை அந்த வரவை அனுபவித்தது ராஜாஜி தானே. அப்போது 1947 வரைக்கும் திருப்பதியில் வந்து எஸ்சிலாம் நாட் அலவுட், கோயிலுக்குள்ளே எஸ்சிகள் உள்ளே போக முடியாது. அப்போது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இங்கே வந்து சிஎம், அவர் திண்டிவனம் எஸ்சி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார் குலசேகரன், போட்டு அந்த ஆளத்துக்கு அரங்காவலராக போட்டார் திருப்பதியில், வாங்கடா பார்ப்போம். சார் இதுதான் ஒரு தலைகீழ் மாற்றம். எந்த சமூகத்துக்கு உரிமை மறுக்கப்பட்டதோ அந்த சமூகத்தை அதன் தலைவராக்குறது. இப்போ வாங்கடா இப்போ அப்படின்னாரு. அதே மாதிரி பரமேஸ்வரன் 1949 52 வரைக்கும் குமாரசாமி ராஜா மந்திரி சபையில் வந்து குடிசை தொழில், மின்வளம், அரிசி நலத்துறை அந்த மாதிரிலாம் இருந்தார். இந்து சபையில் அமைச்சராக இருந்தாங்க. வாடா ஒரு எஸ்சிக்கு எல்லாரும் கூட்டு இப்போ சேகர் பாபு போகிறாருல அப்பாக்காரு, போன உடனே அவருக்கு தலைப்பாலாம் கட்டி எல்லா கோயிலையும் கூட்டு போகிறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு எஸ்சி இந்து சபையில் அடுத்த அமைச்சர் ஆகணும்னே அவன் கம்பல்சரி பண்ணித்தானே ஆகும் சார். அது ஒரு மாற்றம். அந்த மாதிரி கக்கன் வந்து உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, காமராஜர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்காரு, வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, சென்னை மேயராக இருந்திருக்காங்க,
இந்த மாதிரி பல ஆளுமைகள் வந்து எஸ்சியில் இருந்திருக்காங்க சார். இவனுங்க வந்து நாங்கள் தான் வந்து முதலாக ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராகணும்னு சொன்னாங்க இல்லையா? அப்போது இதெல்லாம் வந்து எதை காட்டுது? ஏற்கனவே இவன் தேரில் தான் இருந்திருக்கான். இவனு திராவிட கட்சி ஆட்சிகளாக நாங்கள் தெருவுக்கே வந்தோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மனசாட்சி சொல்லுங்கள். இப்போ திமுக இருக்கட்டும் சார், அதிமுக கூட இருக்கட்டும், இதில் இந்த 2 திராவிட கட்சிகளில் இந்த எஸ்சி ஒருத்தர், பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தர் ஆளுமையாக இருக்கார். ஒரு ஆள் சொல்லுங்க. சரி, அதிமுக கூட விடுங்க, அது சமூக நீதி, அதுக்கு இதெல்லாம் ஒன்றும் பேசுறதில்ல. அவங்க நமக்கு என்னங்க அதெல்லாம் அவங்க நான் அப்படின்ட்டு வாங்கன்னு வச்சிங்களேன். நாங்கள் தான் பெரியாரின் பிள்ளைகள், நாங்கள் தான் பெரியாரின் பேரன். பெரியார் வந்து சாதி ஒழிப்பு பண்ணார். அவர் பண்ணது வேற ஒழிப்பு, இவனுங்க சாதி ஒழிப்புன்றது. அப்போ ஏன்னா இன்னைக்கு எல்லாம் சொல்லுதுங்களேன், அவன் ஆம்பளை வந்து பல பேர்கிட்ட இது பண்ணுறான்னா நாங்களும் ரெடி அப்படின்னு அவர் பண்ணது வேற ஒரு புரட்சி தான் பண்ணார். இவனுங்க சாதி ஒழிப்பு அது இதுன்றாங்கல்ல. அப்போ அந்த கிரெடிட் உங்ககிட்ட தானே வருது. அப்போ அதுக்கு பொறுப்பு நீங்கள் தானே. நீங்கள் உங்கள் திமுக கட்சியில் இல்லை இவ்வளோ பேர் வந்து நாங்கள் வந்து எஸ்சிக்கு ஆளுமை தந்துருக்கோம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னமும் நீங்கள் வந்து எங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி ஆதிராவிட நலக்குன்னு ஒன்று தனியாக வச்சு அதில் எஸ்சிக்கு பொறுப்பு போடுறீங்களா? அப்போ நாங்கள் கேட்டுக்கினே இருந்தோம், நாங்கள் 22% இருக்கிறோம், இல்லை நீ 18ன்னு கூட சொல்லு, அமைச்சரவையில் எங்கள் பங்கு அப்படின்னு கேட்டுனே இருந்தோம்ல. அது எதை வச்சு கேட்டோம்? 18% நாங்கள் இருக்கிறோம், நடைமுறையில் 21, 22ன்றாங்க, அதை கூட விட்டுருங்க, 18க்கான பங்கை கூட நாங்கள் கேட்டோம்ல. அப்போ எங்களுக்கான பங்கை நாங்கள் கேட்டோம்னா அதே மாதிரி மற்ற சமூகங்கள் அந்த பிரிவுகளும் அவங்களுக்கான பங்கை கேட்பாங்க. சார் இப்போ அமைச்சரான ஒன்று எல்லாம் மாறிடுமா? எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சட்டமன்றத்தில் 44 இந்த மாதிரி பட்டியல் சமூக எம்எல்ஏலாம் இருக்கிறான். இன்னும் கீஞ்சி போச்சாங்க. இன்னமும் தண்ணி தான் குடிச்சுன்னு இருந்தோம். இன்னமும் நேற்று முந்தானத்தை கூட ஒரு ஆணவ படுகொலை நடந்தது. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இருந்தாலும் அது ஒரு பிரதிநிதித்துவம். எங்காலும் அமைச்சராங்கிறாயா, ஒரு திரை ரீதியாக ஒரு அட்ராசிட்டி ஒரு ஒர்க்கம் நடக்குன்னு வச்சுக்கோ, இந்த துறைக்கு அமைச்சர் அவங்க இல்லையா போய் சொல்ல போறான்னு ஒரு பேராவது இருக்கும்ல, அதற்காக வைக்கணும் சார். இதில் யாரும் வந்து எப்படி வந்து என்னுடைய வந்து எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துக்கிறேன்னு சொல்றது தப்போ, அதே மாதிரி இன்னொரு சமூகத்துக்கான விஷயத்தை பிடிங்கி என்கிட்ட கொடுக்குறது தப்பு தானே. நான் 18% இருக்கிறன்றதுக்காக எனக்கு ஒரு 50%க்கான உரிமை கொடு அப்படின்னு நான் எப்படி கேட்கறது எப்படி சரியா இருக்கும்? அம்பேத்கர் சொன்னார்ல, நான் எவனுக்கு அடிமை இல்லை, எனக்கும் எவனும் அடிமை இல்லை. இதுதான் சார் சமூக நீதி. அப்போ யார் யார் எவ்வளோ இருக்கிறாங்களோ அந்த சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நம்ம கொடுக்கணுன்றது தான் இயற்கையின் நீதி. அந்த நீதியை நம்ம ஃபாலோ பண்ணி தான். இதில் வந்து சண்டை வந்துடும், அவர் ரெட்டியார் கோச்சிப்பாரு, இவருக்கு கோச்சிப்பாருலாம் அதில் இடமே இல்லை சார். உங்கள் அற்புதமான கருத்தில் இளைய பேரிடம் பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார்.